வருகின்ற ஜனவரி 14ஆம் தேதி அரசு விடுமுறை நாள் என்று சட்டப்பேரவையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் அபினேஷ் இணைப்பில் இருக்கிறார். அபினேஷ், இதுகுறித்த மேலதிக தகவல்களை பதிவு செய்யுங்கள். ஜனவரி மாதம் 15, 16, 17 ஆகிய 3 தேதிகளில் பொங்கல் விடுமுறை கொண்டாடப்பட இருக்கிறது. குறிப்பாக 15, 16 ஆகிய தேதிகளில் பொங்கல் தினம், முதல் நாள் அன்று பொங்கல் மற்றும் 16ஆம் தேதி மாட்டு பொங்கல், அதே போல 17ஆம் தேதி திருவள்ளுவர் தினம் என 15, 16, 17 ஆகிய 3 தினங்கள் அரசு விடுமுறை தினம் கொண்டாடப்பட இருக்கிறது. இந்த சூழலில் பல்வேறு தரப்பட்ட மக்கள் தங்களுடைய சொந்த ஊருக்கு சென்னையிலிருந்து மற்றும் பல்வேறு மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய வகையில் 14ஆம் தேதியும் தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களுக்கும் உள்ளூர் விடுமுறையாக அறிவித்து தமிழக அரசு அரசாணையை வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக அதில் குறிப்பிடக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், பல்வேறு நிலையிலிருந்து பல்வேறு தரப்பட்ட சங்கங்கள் மற்றும் மக்களிடமிருந்து பெறப்பட்ட கோரிக்கைகளில் பொங்கல் பண்டிகை 15 முதல் 17 வரை கொண்டாடப்பட இருக்கிறது. எனவே அனைவரும் தங்களுடைய சொந்த ஊருக்கு செல்வதற்கு ஏதுவாக அனைத்து மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அரசு அலுவலகங்கள், பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள் மற்றும் அனைத்து கல்வி நிறுவனங்களுக்கும் 14ஆம் தேதி அன்று உள்ளூர் விடுமுறையாக அறிவிப்பதற்காக கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் 14/1/2009 திங்கட்கிழமை அன்று தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள அரசு அலுவலகங்களுக்கும் மற்றும் அனைத்து கல்வி நிறுவனங்களுக்கும் உள்ளூர் விடுமுறை அளித்து தமிழக அரசு ஒரு அரசாணையை வெளியிட்டிருக்கிறது. இதன் மூலமாக குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் சொன்னால், இதன் மூலமாக அரசு அலுவலர்கள் கவனிக்கும் பொருட்டு அனைத்து மாவட்டங்களில் உள்ள கருவூலம் மற்றும் சார் கருவூலம் உள்ள அனைத்து நபர்களுக்கும் இது பொருந்தும் என தமிழக அரசு அரசாணையை வெளியிட்டிருக்கிறது. என்று சொன்னால் 14ஆம் தேதி திங்கட்கிழமை வருகிறது. எனவே 14ஆம் தேதி உள்ளூர் விடுமுறையாக அறிவிப்பதன் மூலமாக தங்களுக்கு சொந்த ஊருக்கு செல்ல வேண்டியவர்கள் சனிக்கிழமையே செல்வதற்கு ஏதுவாக இங்கு வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது 12ஆம் தேதியிலிருந்தே தங்களுடைய சொந்த ஊருக்கு செல்வதற்கு ஏதுவாக இந்த அமையும் என்று சொன்னால், இடையில் திங்கள் ஒரு நாள் மட்டும்தான் வேலை நாட்களாக இருந்தது. எனவே அதை கருத்தில் கொண்டு தமிழக அரசு உள்ளூர் விடுமுறையாக அறிவித்திருக்கிறது. இந்த அறிவிப்பின் மூலம் 14, 15, 16, 17 ஆகிய 4 தினங்களும் அரசு விடுமுறையாக பொங்கல் தினத்தை கொண்டாடுவதற்கு ஏதுவாக அரசு ஒரு ஆணையை பிறப்பித்திருக்கிறது. அபினேஷ், தற்பொழுது 6 நாட்கள் அரசு தரப்பில் இருந்தும் வருகின்ற 13 மற்றும் 20 ஆகிய தேதிகள் ஞாயிற்றுக்கிழமைகளில் வருவதனால் தொடர்ந்து 8 நாட்கள் தமிழகத்திற்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து சொந்த ஊர்களுக்கு பொங்கலை ஊட்டி செல்பவர்கள் வசதிக்கு ஏதுவாக எந்த மாதிரியான வசதிகள் அரசு தரப்பில் இருந்து எடுக்கப்பட்டுள்ளன? இது குறித்த விவரங்களை சொல்லுங்கள். அதாவது பொங்கல் என்பது இந்த ஆண்டு வருகிற ஜனவரி மாதம் 15, 16 ஆகிய தேதிகளில் கொண்டாடப்பட இருக்கிறது. ஏற்கனவே அரசு விடுமுறை 15, 16, 17 ஆகிய 3 தினங்களில் வரக்கூடிய சூழலில் திங்கள் ஒரு நாள் வேலை நாட்களாக இருக்கிறது 14ஆம் தேதி. எனவே அந்த ஒரு நாளையும் அரசு விடுமுறையாக தற்பொழுது அறிவித்ததன் மூலமாக வரக்கூடிய 12ஆம் தேதியிலிருந்து அல்லது 11ஆம் தேதி, அதாவது வரக்கூடிய வெள்ளிக்கிழமையிலிருந்து தன்னுடைய சொந்த ஊருக்கு செல்லக்கூடிய வகையில அனைத்து ஏற்பாடுகளையும் தமிழக அரசு செய்திருக்கிறது. ஏற்கனவே தமிழக போக்குவரத்து துறை வரக்கூடிய வெள்ளிக்கிழமை, அதாவது 11ஆம் தேதியிலிருந்து சிறப்பு பேருந்துகளை இயக்குகிறது. எனவே அப்படி பார்க்கும் பொழுது சொந்த ஊருக்கு செல்லக்கூடிய பொதுமக்களுக்கு ஏறக்குரிய 6 நாட்கள் விடுமுறை தினமாக இருக்கிறது. அந்த வகையில கருத்தில் கொண்டு பல்வேறு மக்களும் அதே போல பல்வேறு சங்கங்களும் இருந்து பெறப்பட்ட ஒரு கருத்துக்கள் அடிப்படையில இந்த உள்ளூர் விடுமுறையை அரசு அறிவித்திருக்கிறது. தங்களுடைய தகவல்களுக்கு நன்றி அபினேஷ்.